டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேகா குப்தா. ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். தன் மீது நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் பதவியை வழங்கிய டெல்லி மக்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி. மக்களுக்கு அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதே தனது குறிக்கோள் என ரேகா குப்தா பேட்டி. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவையொட்டி ராம்லீலா மைதானத்தில் ஏற்பாடுகள் தீவிரம். 27 ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பாஜக ஆட்சியமைக்க உள்ள நிலையில் கலை நிகழ்ச்சிகளுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடு. நாட்டிலேயே பெண்கள் அதிகம் படிக்கும் மாநிலம் தமிழ்நாடு என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. (2026) திமுக ஆட்சிக்கு வந்தால் பஞ்சம் பிழைப்பதற்காக அனைவரும் மாநிலத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். கெட் அவுட் மோடி என்று கூற துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு தைரியம் இருக்கிறதா? கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை சவால். இந்தி கற்றுக்கொள்வது கழிவறை செல்வதற்கு தானா? அண்ணாமலைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக பொறுப்பேற்ற பிறகு அதிமுக எந்த தேர்தல்களிலும் வெற்றி பெறவில்லை என OPS சாடல். ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என விமர்சனம். கல்விக்கு நிதி கொடுக்கவில்லை என மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் நாடாளுமன்றத்தில் போராடாமல் கோலப்போட்டி போராட்டம் நடத்துகின்றனர். முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சனம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. பொரித்த மீன்களில் புழுக்கள் இருந்ததால் எழுந்த புகார் எடுத்து 5 கிலோ அளவிலான கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்து அழிப்பு. மதுரை கள்ளழகர் கோவிலுக்கு சொந்தமான 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்பு. ஆக்கிரமிப்பில் உள்ள சொத்துக்கள் கண்டறியப்பட்டு மீட்கப்படும் என கோவில் நிர்வாக அதிகாரிகள் தகவல். உசிலம்பட்டி அருகே ஓடும் பேருந்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. அரசு பேருந்து நடத்துரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார். பழனி முருகன் கோவிலில் படி பூஜை செய்த பக்தர்கள். படிப்பாதையை வண்ண மலர்களால் அலங்கரித்து முருகனை போற்றி பாடல்கள் பாடி வழிபாடு. கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டமலை பகுதியில் தந்தை மகனை தாக்கிய கரடி. படுகாயமடைந்த நிலையில் இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதி. மார்த்தாண்டம் அருகே மனைவியை தீ வைத்து கொன்று 29 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கணவர் கேரளாவில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை சுற்றி வளைத்தனர். கோவை வரப்பாளையம் பகுதியில் உணவு தேடி தோட்டத்து வீட்டின் கதவு ஓரத்தில் நின்று எட்டி பார்த்த வேட்டையன் யானை. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ.
தமிழகத்தில் நாளை முதல் 23ஆம் தேதி வரை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மகா கும்பமேளாவை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 55 கோடியே 56 லட்சம் பேர் புனித நீராடி உள்ளனர். உக்ரைனில் தேர்தலை நடத்தாமல் சர்வாதியாக செயல்படுகிறார் ஜெலன்ஸ்கி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் அரசுக்கு இன்று மிகவும் ஒரு துயரமான நாள். இறந்த 4 பிணை கைதிகளின் உடல்கள் வரவுள்ள நிலையில் பிரதமர் நெதன்யாகு எக்ஸ் தளத்தில் உருக்கம். கூகுள் நிறுவனத்தின் மீதான வரி ஏய்ப்பு புகார் விசாரணையை கைவிட இத்தாலிக்கு 2953 கோடி வழங்க கூகுள் முடிவு. அமெரிக்காவில் தொடரும் விமான விபத்து. அரிசோனாவில் 2 சிறிய ரக விமானங்கள் மோதியதில் 2 உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவில் கடற்கரையில் கொத்து கொத்தாக கரை ஒதுங்கிய டால்பின்கள். காப்பாற்ற முடியாததால் கடலுக்குள் திருப்பிவிட முடியாததாலும் கருணை கொலை செய்ய முடிவு. ஜப்பானின் மத்திய பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. 5 மீட்டர் உயரத்திற்கு பனி தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி. நடப்பு சாம்பியனான பாகிஸ்தானை சொந்த மண்ணில் வீழ்த்தி அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது இந்தியா. துபாயில் இன்று நடைபெறும் போட்டியில் ரிஷபன் அணியில் இடம்பெறுவாரா என எதிர்பார்ப்பு. மகளிர் பிரீமியம் லீக் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஊபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் அல்காரஸ் காலிறுதிக்கு முன்னேற்றம். நடிகை தமன்னா நடிப்பில் உருவாகியுள்ள ஒடிலா 2 திரைப்படம். படத்தின் டீசர் வரும் 22ஆம் தேதி மகா கும்பமேளாவில் வெளியிடப்படும் என படக்குழு அறிவிப்பு. பாரதி ராஜா நட்டி ரியோராஜ் இணைந்து நடித்துள்ள நிறம் மாறும் உலகில் திரைப்படம் ட்ரெய்லரை வெளியிட்ட படக்குழு. 21 ஆண்டுகளுக்கு பின் ரீ-ரிலீஸ் ஆகும் சேரனின் ஆட்டோகிராஃப் திரைப்படம். ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ட்ரெய்லரை வெளியிட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ்.